தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் 500 ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா? தொடர்புக்கு 7806942275 தொடர்பு கொள்ளுங்கள். தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மளோட அரசியல் பேசுவதற்காக தமிழ் நியூஸின் தலைமை ஆசிரியர் செந்தில் அவர் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சந்திரே. வணக்கம். நேயர்களுக்கு ஒரு அன்பு வேண்டுகோள், சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்கள் கருத்துக்களையும் மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க. சார், ஆதவ அர்ஜுனா விசிகாவிலிருந்து விலகி தாவேகாவில் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு முக்கியமான பொறுப்பு அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பொறுப்பை வாங்கி நேராக அரசியல் ஆசான் திருமாவளவனை சந்தித்து ஒரு நெகிழ்வான தருணங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. திருமாவளவனும் தமிழ்நாட்டு அரசியலில் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததில்லை, ஒரு புதிய வரலாறை படைச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் எதுவும் உள்குத்து இல்லைன்னு சொன்னாலும் அரசியலில் ஒவ்வொரு விஷயத்துக்கும் பின்னாடி அர்த்தம் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். கூட்டணிக்கான ஒரு அடித்தளத்தை பின்னாடி போட்டு ரெடியாக தான் வச்சுருக்கிறாங்க, எப்போனாலும் அது வெளியே வரலான்ற மாதிரி ஒரு பார்வை இருக்குது. இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இந்த விஷயம் ஆதவ அர்ஜுன் விஷயத்தில் நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா திருமா அவருடைய கன்சர்னில் தான் ஆதவ அர்ஜுன் பேசினாரு அப்படிங்கிறது தான் எல்லாத்துடைய குற்றச்சாட்டு ஆரம்பத்துலேருந்து. என்ன அதிகார பகிர்வு அப்படிங்கிற ஒரு வார்த்தை, அதே மாதிரி மன்னர் ஆட்சி அப்படிங்கிற 2 வார்த்தையும் ரொம்ப ஒரு திமுகவுக்கு மிகவும் நெருடலான ஒரு வார்த்தைகள். அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா மன்னர் ஆட்சி பிறக்கிறப்பயே முதல்வராக இருக்கிறதுங்கிறது எந்த வகையில் நியாயம் அப்படின்னும் சினிமாவுக்கு ஒரு 4 வருஷம் தான் ஆகுது, அவங்கெல்லாம் முதல்வர் ஆகணும்னு ஆசைப்படுறாங்கிற ஒரு வார்த்தை. சரி, துணை முதல்வர் அவங்களுக்கெல்லாம் துணை முதல்வர் பதவி கொடுக்குறப்போ ஏன் நாங்கள் முதல்வர் பதவி கேட்கக்கூடாது, ஆசைப்படக்கூடாதுங்கிற ஒரு வார்த்தை. 2 வார்த்தையும் அவர் முழுக்க முழுக்க திமுகவை மீன் பண்ணியும் குறிப்பாக முதல்வர் அண்டு அவங்க குடும்பத்தாரை மட்டும்தான் மீன் பண்ணி பேசியிருந்தாரு ஆதவ அர்ஜுன். பட் அந்த ஆதவ அர்ஜுனுடைய பேச்சு அப்பயே மட்டும் எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, திருமாவுடைய கன்சர்ன் இல்லாமல் பேசியிருக்க மாட்டாரு, இல்லை அட்லீஸ்ட் மினிமம். ஏன்னா இந்த 2 வார்த்தைகளுக்கும் உடனடியே நீக்கியிருக்கணும். பட் அந்த அதிகார பகிர்வு, ஆட்சியிலும் பங்கு அப்படிங்கிற கேள்விக்கு அப்போ திரும்ப என்ன ஒரு விளக்கம் சொன்னார்னா, இல்லை ஒரு சாதாரணமாக எங்களுடைய ஆரம்ப கால கோரிக்கையே அதுதான், எங்களுடைய முழக்கமே அதுதான், இதில் என்ன இருக்குது, இப்படி பேசக்கூட கூடாதுங்கிறதுலாம் எப்படி நியாயம்? ஒரு ஜனநாயக ஒரு கட்சியில் இந்த மாதிரி சில விஷயங்கள் பேச தான் செய்வாங்க, பட் அது அவருடைய தனிப்பட்ட கருத்து அப்படின்னு சொல்லி சமாளித்து பார்த்தார். புரியுதுங்களா? அந்த விதத்தில் அப்பயே என்ன சொன்னாங்கன்னா, துணை முதல்வர் திருமாட்ட பேசினாரு, என்னென்ன இது இப்படி பேசுகிறாப்புல, கொஞ்சம் சொல்லுங்க, அது தேவையில்லாமல் ஒரு கான்ட்ரவர்சியான பேச வேண்டியதுன்னு சொல்லுங்க. இது சொல்லி முடிஞ்சு அவர் கூப்பிட்டு பேசிட்டாரு. திரும்ப ஆதவ அர்ஜுன் அட்வைஸ் பண்ணிட்டாருன்னு சொன்னதுக்கு இடையில தான் விகடன் புத்தக வெளியீட்டு விழா. அந்த புத்தக வெளியீட்டு விழாவில் மன்னர் ஆட்சியை ஒழிப்போம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அவர் பேசினார். அப்போ திரும்ப என்ன சொன்னார், இல்லை நான் இந்த விழாவில் இது அரசியல் பேச வேண்டாம்னு சொன்னேன், பட் அதை மீறி பேசிட்டாருங்கிறதெல்லாம் சொன்னார். பட் இப்போ வரைக்கும் கூட ஆதவ அர்ஜுன் மேலே உள்ள ஒரு அன்பு மாறலை. யாருக்கு? திருமாக்கு. ஏன்னா எங்கள் கட்சியில் இருக்கிற வரைக்கும் நல்லா தான் ஒர்க் பண்ணாரு, ஒரு அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்வைஸ் பண்ணார். போய் சேர்ந்துருக்காருன்னு போய் கேட்டப்ப கூட இல்லை அவர் அதை பற்றி பட்டு முடாமலாம் பேசலை, தெளிவாகவே சொன்னார். ஆதவ அர்ஜுன் நல்ல ஒர்க்கரு, எனக்கு வருத்தம் தான், போனதில் வருத்தம் தாங்கிற மாதிரியே ஒரு வார்த்தையும் சொன்னார். ஸோ இது 2மே எல்லாத்துக்கும் ஒரு சங்கடமாக தான் இருந்தது. இந்த நிலையில தான் என்ன பண்ணாரு, போய் கட்சியில் சேர்ந்தவர் ஒரு பொதுச் செயலாளர் கேட்டகரியில் அவருக்கு ஒரு பதவி கொடுத்துருக்குறாங்க. அவரு திருமாவை பார்க்குறாரு, பார்த்து நேற்று வாழ்த்து பெற்று போறாரு. இந்த விஷயத்துல திருமா கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாம், ஆதவ அர்ஜுனை பார்க்காம தவிர்த்திருக்கலாம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு திமுகவுடைய முக்கிய தலைவர்களுடைய கருத்தா இருக்கு. இப்போ நம்ம பேசுனதுல என்ன சொல்றாங்கன்னா, முழுக்க முழுக்க ஒன்லைன் அஜெண்டா தான் அஜெண்டா இவருக்கு, ஆதவ அர்ஜுனுக்கு. என்ன, திமுகவுக்கு எதிரான தேர்தல். இந்த 2026ங்கிறது திமுகவை தோக்கடிக்கணுங்கிற ஒரே ஒரு சிங்கிள் லைன் அஜெண்டால தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு ஆதவ அர்ஜுன்ங்கிறது எல்லாத்துக்கும் தெரியுது, அட்டவர்த்தனமா தெரியுது. ஸோ இப்படி ஒரு சூழ்நிலையில் உள்ள ஒரு நபர் என்னுடைய குருன்னு சொல்லி ஒருத்தர் பார்க்கறது, அதை எப்படி அவர் அலோவ் பண்றாரு? தவிர்த்திருக்கலாம், போன்ல பேசியிருக்கலாம், தம்பி நம்ம இப்போ வேணாம் தம்பி, நம்ம பார்க்கலாம், ஒரு 10 நாள் ஆகட்டும் 15 நாள் ஆகட்டும்னு சொல்லியிருக்கலாமே திரும்ப.
இப்ப இந்த அளவுக்கு பெருந்தன்மையா இருக்க வேண்டிய அளவுக்கு ஆதவ அர்ஜுன்ட்ட பெருந்தன்மை இல்லைல்ல. திமுகவுக்குன்னு ஒரு ஒரு அதுக்கு ஒரு கண்ணியம் இருக்கு, அவங்களுக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குல்லங்க. அது நம்ம ஒத்துக்கணும்ல. ஒரு கண்டிப்பா. திமுகவை டேரிங்கா ஒருத்தர் விமர்சனம் பண்ணக்கூடிய ஒருத்தர் வந்து தோக்கடிக்கணும்னு வேலை பார்க்குற ஒருத்தர் வந்து திருமாவட்ட ஏதோ அதாவது மரியாதை நிமித்தமா வந்து பார்த்தேன், குருவை வந்து பார்த்தேன், ஆசீர்வாதம் வாங்க வந்தேங்கிறதெல்லாம் இது வந்து ஒரு சாதாரணமாகவும் யதார்த்தமா நடந்த மாதிரி தெரியல அப்படிங்கிறது தான் எல்லாத்துடைய ஒரு கருத்தா இருக்கு. இந்த விஷயத்துல இந்த சந்திப்பை வந்து தவிர்த்திருக்கலாம். ஆதவ அர்ஜுனுடைய சந்திப்பை வந்து திரும்ப தவிர்த்திருக்கலாங்கிறது தான் திமுகவுடைய பெரிய தலைகளுடைய வருத்தமா இருக்கு. ஏன் இப்படி திரும்ப ஒரு லைன் எடுத்து பண்றாரா? ஏன்னா ஆதவ அர்ஜுன் வந்து அவரை விட்டு பார்த்தார். பட் அதுல திமுக வந்து கொஞ்சம் கூட சலிக்கல. அவங்க வந்து கொஞ்சம் கூட பேக் அடிக்கல. அதனாலதான் திரும்பவே கொஞ்சம் பேக் அடிச்சிட்டார். அப்படிதான் அந்த காலகட்டத்தில் அப்படிதான் எல்லாமே விமர்சனம் பண்ணாங்க. இல்ல நீ ஆதவ அர்ஜுனை விட்டு ஆழம் பாக்குறாரு திரும்ப அப்படிங்கறது தான் அன்னைக்கு விமர்சனமா இருந்தது. பட் திமுகவுடைய ஸ்டாண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்ததுனால அப்படியே திருமாவை அப்படியே பேக் அடிச்சிட்டார். பட் இந்த விஷயத்துல நேத்திய விஷயம் வந்து அவர் தவிர்த்துக்கலாம். ஏன்னா திமுக ரொம்ப சங்கடத்தை திருப்பி ஏற்படுத்தியிருக்காரு திருமா. அப்படிதான் அது சொல்லணும் நம்ம. என்ன தெரிஞ்சு செய்யறாரா தெரியாம செய்யறாராங்கிறதெல்லாம் வேற. பட் ஒரு பெரிய பழுத்த அரசியல்வாதி, தமிழ்நாட்டினுடைய அரசியல் நிலவரம் தெரிஞ்ச ஒரு நபர். அதை வந்து ஆதவ அர்ஜுனை தவிர்த்துருக்கலாம். ஏன்னா ஆதவ அர்ஜுன் இதை வச்சு அரசியல் பண்ணிட்டாரு பாருங்க. அவர் தெளிவா என்ன பேசுறாரு. நீங்க எனக்கு ஆசீர்வாதம் பண்ணாரு, எனக்கு ரொம்ப அட்வைஸ் பண்ணாரு அப்படின்லாம் சொல்றது பாக்குறப்போ அதை ஏத்துக்கவே முடியலையே. என்ன அட்வைஸ் பண்ணிருக்காரு? பார்த்துட்டு ஒரு செகண்ட்லாம் இல்லையே, பார்த்து 20 நிமிஷம் ஒன்று பார்த்து பேசியிருக்காரு, தனியா பேசியிருக்காங்க. அப்ப என்ன அஜெண்டால வராரு, எதுக்கு பாக்குறாருங்கிறது ஒரு கேள்விக்குறி திமுகல இருந்து ஆட்டோமேட்டிக்கா எழும்பும் உள்ளது. இந்த விளக்கத்தை இந்த விஷயத்துல திரும்ப வந்து சரியா கிளியர் பண்ணிக்கணும். இல்ல இந்த வருங்காலங்கள்ல இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்தாதான் ஸ்மூத்தா போகும். அப்படிதான் நான் நினைக்கிறேன். சரி, இப்போ திருமாவளவன் பொறுத்த வரைக்கும் சீமான் அவர்களையும் ரொம்ப கடினமான வார்த்தைகள் பயன்படுத்தி விமர்சனம் பண்ணதை பார்த்ததில்ல. அதிமுக கிட்டக்க இப்போ அதிமுக வந்து தமிழ்நாட்டுக்கு நல்லது, அது வந்து பலவீனமாகிறது, தமிழ்நாட்டுக்கு நல்லதில்லை அப்படிங்கிற விமர்சனத்தையும் திருமாவர்கள் தொடர்ந்து வச்சுக்கிட்டு வராரு. இப்போ விஜய் பக்கம் எல்லாரும் சாயறதுனால எடப்பாடி அவர்கள் வந்து இந்த வக்ஃபு மசோதா பற்றி கூட அவருக்கு விமர்சனம் பண்ணலை, பல பெரியார் பற்றி விமர்சனம் பண்ணலை, பதிலடி கொடுக்கல, இது மாதிரி பல விஷயங்கள்னால அதிமுக தலைமை பலவீனமாக இருக்குது. இதுக்கப்புறம் அதிமுக ஃபியூச்சர் இருக்குமா அப்படிங்கிறதே தெரியல, விஜய் தான் அடுத்து அப்படின்னு ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால திரும்ப விடுதலை சிறுத்தைகள் அந்த பக்கம் சாயிறாங்களா? நாளைக்கு ஒருவேளை டிஎம்கே தரப்புல வந்து நம்ம கேட்குற சீட்டை கொடுக்கலன்னா இந்த பக்கம் போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்குல திரும்ப இருக்கிறாருன்னு அரசியல் விமர்சகர்கள் பேசுறாங்க. அந்த பார்வை சரியானதா? அதை எப்படி பாக்குறீங்க? நீங்க விக்கிரவாண்டியுடைய மது ஒழிப்பு மாநாட்டிலேயே பாத்தீங்கன்னா திரும்ப தானே ஃபர்ஸ்ட் கூப்பிட்டாரு. அதிமுகவும் எல்லாமே யாருனாலும் கலந்துக்கலான்னு ஒரு வார்த்தையை அவர் சொன்னார். ஏன் அப்பயே ஒரு பெரிய விமர்சனம் வந்தது. ஏன்னா நீங்க திமுகவை கூப்பிடுறீங்க, திமுக கட்சியில கூப்பிட்டு நீங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க பொதுவான தலைவரா யாரும் இருக்க முடியாதுங்க. நீங்க நல்லா ஒண்ணு அதிமுக அதிமுக பக்கம், திமுக பக்கம்னா திமுக, இதுதான் சரியா இருக்கணும். நீங்க வந்து இந்த கூட்டணியில இருந்துகிட்டு நீங்க திருப்பி அதிமுகவோட நட்பு பாராட்டுதான் ஒரு திருமணம் நிகழ்ச்சி, துக்க நிகழ்ச்சிங்கிறதுலாம் வேற. தங்களுடைய ஒரு மாநாட்டுல அதிமுகவை அழைப்புங்கிறது ஒரு சரியான சூழ்நிலை இல்லைல்ல. அப்போ ஒரு கடுமையான விமர்சனம் வந்தது. அதனாலதான் டக்குன்னு பேக் அடிச்சாரு. அப்பயுமே திரும்ப ஆரம்பத்துல இருந்தே அந்த ஒரு பேச்சு இப்பயுமே போயிட்டு இருக்குது. நீங்க சொன்ன மாதிரியே கண்டிப்பா திருமாவுக்கு வந்து ஒரு எண்ணம் இருக்கலாம். ஏன்னா இப்ப திமுக கூட்டணியில காங்கிரஸுக்கு மேல நம்ம இருக்கிறோம் அப்படின்னு விடுதலை சிறுத்தைகள் நினைக்குது. ஒவ்வொரு தொகுதியிலும் கணிசமான வாக்குகள் நம்மளுக்கு இருக்கு. ஸோ அதனால 20+ நம்மளுக்கு வேணும், 20 தொகுதிகளாவது கேட்கணுங்கிற ஒரு மனநிலை. ஏன்னா நீங்க நம்ம இவர் நாகப்பட்டினம் எம்எல்ஏ இருக்காருல்ல, ஆமா ஷானவாஸ் கேட்டு சொன்னார்ல, 20 தொகுதி கண்டிப்பா கேட்போம்னு சொன்னாரு பேட்டியில. அவங்க மாற்றம் இல்லைன்னு சொன்னாரு. அதனால நீங்க விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன்ல அடுத்த கட்ட தலைவர்களுக்குமே அந்த ஒரு எண்ணம் இருக்கு. நம்ம திமுக கூட்டணியே வந்து நம்மளால இருக்குதுங்கிற மாதிரி ஒரு எண்ணம் ஒரு தரப்புக்கு இருக்கு. சில ரெண்டாவது நம்ம காங்கிரஸுக்கு மேல நம்ம இருக்கோம், இந்த கூட்டணியில முக்கியமான கட்சி நம்ம தான். ஸோ அதனால ரெண்டாவது பெரிய கட்சி நம்மளுக்கு வந்து அவங்க ஒரு காங்கிரஸ்க்கு ஈக்குவலாக தான் நம்மளுக்கு ஒரு சீட்டு ஷேர் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு இருக்கு.
அதை நோக்கி தான் அவங்களுடைய பயணமா இருக்கிற மாதிரி தெரியுது. இது வந்து திமுக ஒரு பெரிய சங்கடத்தையும், ஒரு தர்ம சங்கடம், கடைசி நேரத்தில் ஷீட் ஷேரிங் விஷயத்தில் ஒரு ஒரு பெரிய சிக்கலை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் நான் பார்க்குறேன். அப்படி தான் நினைக்கிறேன் நான். பட் அதுக்கு முன்னாடியே திமுக விடுதலை சிறுத்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஒரு முடிவை எடுத்து சில விஷயங்கள் பண்ணாதான் சரியாக இருக்கும். இல்லைன்னா கடுமையான ஒரு சங்கடத்தை ஏற்படுத்திடுவார் திரும்ப. அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. கண்டிப்பாக சார். இப்போ கடந்த நாடாளுமன்ற தேர்தலையுமே பார்த்தீங்கன்னா 3 சீட்டுக்கு வேணும் அப்படின்னு விடுதலை சிறுத்தைகள் தரப்பில் வந்து கேட்டதாகவும், அதனால தான் அந்த சீட் ஷேரிங்கே வந்து தள்ளி போனதாகவும் ஒரு கருத்து வந்தது. முதல்வருக்கும் திருமாவுக்குமான உறவு பிரச்சனையே இல்லை, நல்லா தான் இருக்குது. ஆனால் விடுதலை சிறுத்தைகளில் 2ஆம் கட்ட தலைவர்கள் வந்து நம்மளை ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிக்கிறோம். ஏன்னா முதல்வரே சொல்லியிருக்கிறாங்க, திருமாவளவன் ஒரு கூட்டணி கட்சி மட்டும் கிடையாது, அவங்க வந்து கொள்கை தோழன் அப்படிங்கிற லெவலுக்கு சொல்லியிருக்கிறாங்க. இன்னொன்று, சமூக பார்வையில் பார்க்குறப்ப காங்கிரஸ் கட்சி திமுக தோளில் சாஞ்சிக்கிட்டு தான் வெற்றி பெறாங்க. சமூகத்தில் பிஜேபிக்கு எதிராகவோ சமூக போராட்டங்கள்லையோ திருமாவளவன் அளவுக்கு காங்கிரஸில் எந்த ஒரு இதுலையும் கலந்துக்கிறது இல்லை. அப்புறம் ஏன் அவங்களுக்கு அவ்வளோ தூக்கி கொடுக்கணும், அதுக்கு திருமாவுக்கே கொடுக்கலாமே அப்படிங்கிற ஒரு நியாயமான வாதத்தை பொதுவான நபர்களும் சொல்லிக்கக்கூடிய நபர்கள் பேசுகிறாங்க. அதை சரியா அப்படி எடுத்துக்கலாமா? இல்லை, நீங்கள் அதையும் ஏன்னா தேசிய கட்சி அது காங்கிரஸ். பட் நாளைக்கு டெல்லி லாபிங்கிறது வந்து காங்கிரஸை வச்சு தான் பண்ண முடியும் திமுகவால். ஒரு முக்கியமான காலகட்டம், ஒரு பாராளுமன்றத்துக்குள்ளே உள்ள சில விவாதங்கள் டைமில், ஒரு முக்கியமான இஷ்யூவில் வந்து அந்த விடுதலை சிறுத்தைகளால் எந்த உதவியும் பண்ண முடியாது. காங்கிரஸ் தான் நினச்சா பண்ண முடியும். புரியுதுங்களா? நேஷனல் லெவலில் அவங்களுக்கு ஒரு இஷ்யூவாக பெருசாக்கணும்னா காங்கிரஸ் உதவி தேவை திமுகவுக்கு. அதில் மாற்று கருத்தே கிடையாது. அதனால் நீங்கள் விடுதலை சிறுத்தைகள் தமிழ்நாட்டில் உள்ள சூழ்நிலையை பற்றி அவங்க நினச்சிட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க. வன்னியரசு கூட இதே ஒரு மனநிலையில் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார், நாங்கள் தான் 2வது பெரிய கட்சி, ஸோ எங்களுக்கு வந்து திமுக எங்களுக்கு கூடுதல் சீட்டுகளை எங்களுக்கு ஒதுக்கி ஆகணுங்கிற மாதிரி அவர் சொன்னார். அதனால் நீங்கள் தமிழ்நாட்டில் உள்ள வந்து இன்னைக்கு காங்கிரஸ் வீக்காக இருக்குது, அதில் மாற்று கருத்து கிடையாது. நீங்கள் விடுதலை சிறுத்தைகள் அளவுக்கான ஒரு தொண்டர்கள் பலமோ ஒரு எந்த ஒரு விஷயத்துலையும் அந்த அளவுக்கு காங்கிரஸ்ட இல்லை. அது வந்து ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஆனால் நீங்கள் காங்கிரஸுக்கும் விடுதலை சிறுத்தைகளும் பொதுவாக பார்க்குறப்போ, நீங்கள் திமுக வந்து காங்கிரஸை நீங்கள் தேசிய கட்சியாகவும் அது எதிர்கால திட்டத்தோடு தான் அதை அணுகுதே ஒழிய, நீங்கள் தமிழ்நாடு கட்சி தமிழக கட்சி அதை நினைக்கிறது இல்லை. பட் விடுதலை சிறுத்தைகள் வேற இல்லை. நீங்கள் அவங்க நினைக்கிற விஷயங்கள்லாம் ரைட்டு தான். பட் நீங்கள் காங்கிரஸுக்கு ஈக்குவலாக எங்களை சீட்டு கேட்கறதுங்கிறது வந்து நியாயம் இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை. தமிழ்நாட்டு அரசியல் நிலவரத்தை மட்டுமே பேச முடியாது இல்லைங்க. இன் ஃபியூச்சரில் நீங்கள் ஊபியில் எடுத்துக்கங்க, அப்படி தானே இருந்தது. நீங்கள் வந்து அகிலேஷுக்கும் காங்கிரஸுக்கும் நீங்கள் வந்து கூட்டணி அப்படின்னு பார்க்குறப்போ, அகிலேஷ் என்ன நினைக்கிறாரு, தேசிய கட்சியாக தானே அதை பார்க்குறாரு காங்கிரஸ். அதை மாநில கட்சியாக நினச்சி அவர் ஷேர் பண்ணல. நீங்கள் அந்த மாதிரி தான் நீங்கள் நம்ம பார்த்துக்கணும் அதை. அதனால் விடுதலை சிறுத்தைகளுடைய எண்ணம் அப்படி நினைச்சா அது தவறு. காங்கிரஸ் பார்க்க வேண்டிய பார்வை வேற. நீங்கள் விடுதலை சிறுத்தைகளை பார்க்க, விடுதலை சிறுத்தைகள் நீங்கள் பலமாக இருக்குது, மாற்றம் இல்லை. இப்போ கடந்த ஒரு 5 ஆண்டு காலமாக ஏன்னா தலித் இயக்கங்களில் இப்போ முதன்மையாக இருக்குது விடுதலை சிறுத்தைகள், அதில் மாற்று கருத்து கிடையாது. காரணம் நீங்கள் சொன்ன மாதிரி பிஜேபிக்கு எகென்ஸ்டாவோ ஆர்எஸ்எஸ்க்கு எதிரான தொடர் போராட்டங்கள் எதிர்த்து உடனே ஒரு குரல் கொடுக்கறது விஷயத்தில் விடுதலை சிறுத்தைகள் திமுகவோட ரொம்ப கரெக்டாக பயணித்து வர்றாங்க. அதெல்லாம் மாற்றம் இல்லை. பட் அதற்காக திமுகவை தர்ம சங்கடம் ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை விடுதலை சிறுத்தைகள் சரியாக இருக்குமா? அது அவங்க பண்ணாங்கன்னா அதை ஏற்றுக்க முடியுமா? பட் அது எப்படி ரசிப்பார் முதல்வர்? கட்சின்னு அவர் பார்க்கணும்ல. திரும்ப ரைட்டு, பட் கட்சின்னு ஒன்று பார்க்குறப்போ அது ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது என்னோட எண்ணம். விடுதலை சிறுத்தைகள் வந்து திமுகவுக்கு ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடாது. இன்னைக்கு விஜயையும் எடப்பாடியையும் கையில் வச்சுக்கிட்டு, இல்லை அவங்கள மனசில் நினச்சிக்கிட்டு விடுதலை சிறுத்தைகள் சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு பார்வையாக இருக்கு. கண்டிப்பாக சார். தொடர்ந்து பேசுவோம். தங்கள் கருத்துக்களுக்கு நன்றி சார். நன்றி சந்திரே, நன்றி. நமது தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் 500 ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா? தொடர்புக்கு 7806942275 தொடர்பு கொள்ளுங்கள்.